ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ பார்த்து நம்ம ஹாலிவுட் சைடில் என்னென்ன முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அவதாரோட ஃப்ரான்ச்சைஸ் தான் இருக்கிறது ஹையஸ்ட் க்ரோசிங்கான த்ரிலாஜி கலெக்ஷனான ஃப்ரான்ச்சைஸாக மாறி இருக்கு. தேங்க்ஸ் டு த தேர்ட் பார்ட். இப்போ வரைக்கும் டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி வந்து $600 மில்லியன் கிட்டத்தட்ட பார்த்துட்டாங்க. அண்ட் இன்னும் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக 1 பில்லியன் மார்க்கெட் டச் பண்ணிடும். பட் 2 பில்லியன் மார்க்கெட் டச் பண்ணோமா அது இன்னும் அப்கமிங் டேஸில் தான் தெரிய வரும். பட் இதனால இப்போ டோட்டல் என்டையர் ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைக் பார்ட் 1, 2 and 3 மொத்தமாக சேர்த்து வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து $5.66 பில்லியன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதனால என்டையர் இப்போ வரைக்கும் வந்த எல்லா த்ரிலாஜி கலெக்ஷனான மூவிஸில் இதுதான் இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஆல்ரெடி நம்ம டோட்டல் டாப் 10 லிஸ்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பை த வே அவதாரோட தேர்ட் பார்ட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ எடுக்குதுன்னு பொறுமையாக பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கேமரான் தான் இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் லைக் கண்டினியூஸாக அவர் எல்லா மூவிஸுமே வந்து $1 பில்லியன் மார்க் வந்து டச் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் இன்னும் தேர்ட் பார்ட் மட்டும் டச் ஆகல, பட் கண்டிப்பாக அது ஆயிரும். அண்ட் அதனால லைக் டைட்டானிக்லேருந்து அவர் எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே $1 பில்லியன் வந்திருக்கா. ஸோ இந்த ஒரு நியூவான ஒரு ரெக்கார்டே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அனிமே உலகத்தில் ஒரு செம்ம சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இப்போ பண்ணியிருக்காங்க. வேற ஏதோ கிடையாது, நம்ம ஒன் பீஸோட அனிமே தான். ஸோ ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தந்திருக்காங்க. லைக் ஒன் பீஸோட சீசன் 1 அனிமே இப்போது க்ளோஸ் ஆகுது, வைண்ட் அப் ஆயிருக்கு. அதை December 28 இன்னைக்கு தான் ஃபைனல் எபிசோடோட அவங்க முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்கில் போயிட்டு ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் கேட்டுன்னு எல்லாருமே பயங்கர ஷாக். என்னடா இது வரைக்கும் வெறும் சீசன் 1 தான், ஏன்னா டோட்டல் 1155 எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃப்ரம் 1999லேருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் ஃபுல்லாகவே வெறும் சீசன் 1 தான். ஸோ ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வைஸ்லாம் கிடையாது. இப்போதைக்கு ரீசெண்டான டேஸில் எல்லா அனிமேஸ் வந்து சீசன் 1, சீசன் 2 அண்ட் ஈச் சீசனில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 12 or 13 எபிசோட்ஸோட தான் அப்படி கொண்டு வராங்க. மேக்ஸிமம் 24 எபிசோட்ஸ்லாம் ஒரே சீசன்லேயும் கொண்டு வராங்க. ஸோ அதனால ஒன் பீஸோட அனிமே அண்ட் கிரியேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் இனிமேல் சீசன் வைஸ் போயிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் அதனால தான் ஸோ இது வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு எபிசோட் பாட்டுன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் என்டையர் ஒன் பீஸோட அனிமே அவ்வளோ வருஷமாக வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த 1100+ எபிசோடு வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இனிமேல் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்பா ஃபார்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுதான் அஃபிஷியல் சீசன் 2ன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிகி பிளைண்டர்ஸோட நியூவான மூவி வரப்போது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் த இம்மோர்டல் மேனோட இப்போ சின்ன டீசர் ட்ரெய்லர் ஆட்டம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் இந்த மூவி March 20 ரிலீஸ் ஆக போது டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் ஹைலைட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நம்ம தமிழ் டப்டான ட்ரெய்லரோடையும் வந்திருக்கு. ஸோ அதனால ஓகே ப்ரோ, அப்போ நம்ம பிகி பிளைண்டர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருமான்னு கேட்டு ஒரு டாக் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம தமிழ் டப்டோட தான் நம்ம ஜி கேஃபே சைடில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் இப்போதைக்கு இருக்காது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்டையர் மூவி வந்து தமிழ் டப்டோட பார்க்கணுன்னா நம்ம March 20 டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்துடலாம். அண்ட் இந்த இம்மோர்டல் மேனில் இன்னும் என்ன ஸ்டோரி கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேலேருந்து ஒரு நியூவான அப்டேட். ஆக்சுவலி பார்த்து நம்ம சேடி சிங் உள்ளே இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குவென் ஸ்டேசியா தான் இங்கே நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் அண்ட் ரூமராக இருந்தது. பட் இப்போதைக்கு சில டாக்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் இவங்களோட கேரக்டர் பார்த்து நம்ம ரேச்சல் சம்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் தான் இவங்க நடிக்க போகிறாங்க. அண்ட் சில இடத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணி அஃபிஷியலும் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டவுட்ஸோட தான் இருக்கேன், மேபி அவங்க இந்த கேரக்டராக இருக்கலாமோ இல்லைன்னு. ஸோ இன்கேஸ் இந்த கேரக்டர் என்ன ப்ரூன்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்மென் யூனிவர்ஸில் சைக்ளோப்ஸ் அண்ட் ஜீன் கிரேவோட டாட்டர் தான் நம்ம ரேச்சல் சம்மர்ஸ். அண்ட் இவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் லைக் நம்ம ஜீன் கிரே கிட்ட என்னென்னலாம் இந்த காஸ்மிக் பவர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கோ அது எல்லா பவர்ஸுமே ரேச்சல் சம்மர்ஸ் கிட்ட இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக உள்ள ஆடும் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த டைம் அண்ட் ரியாலிட்டியை ராப் பண்ணுறது அண்ட் கொஞ்சம் டைம் ட்ராவலும் உள்ள பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பை த வே மேபி இந்த கேரக்டராக இவங்க நடிக்கலாம், பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. சில இடத்துல அது அஃபிஷியல்னு சொல்கிறாங்க, பட் அது நம்ப முடியாது, அது சில ரூமர்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் நிறைய இமேஜஸ்லேருந்து அதான் வந்துட்டு ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைப் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. பை த வே எப்படியும் இந்த என்டையர் மூவி நம்ம July 17 தான் 2026 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில முக்கியமான மெயினான ஹாலிவுட் அப்டேட்ஸ் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு வேறு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த அப்டேட் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வேறு ஏதாவது மெயினான அப்டேட் வந்தால் நான் தனியாக இன்னொரு வீடியோலையும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.